नमस्ते। प्रवीण पूर्वाद सरवणा गाइड पेज नंबर 392। फिफ्थ क्वेश्चन, हिंदी के पूर्व मध्यकाल की भक्ति धाराओं की विशेषताओं पर प्रकाश डालिए। हिंदियोட पूर्व मध्य काल की, पूर्व அப்படின்னா आगे की ओर, मतलब மத்திய காலுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடின்னு சொல்ல வர்றாங்க. மத்திய கால் ஸ்டார்டிங்கில் அப்படின்றாங்க. पूर्व मध्य काल की, पूर्व काल के एग्जैक्ट मीनिंग, पूर्व அப்படிங்கிறக்கு எக்ஸாக்ட் மீனிங் இந்த இடத்துல आगे की ओर, இன்னும் கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். हिंदी की पूर्व मध्य काल की भक्ति धाराவும், பக்தி தாரானா பக்தினா தெரியும், தாரானா நீர் போக்குன்னு சொல்லுவாங்க, வாய்க்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி எப்படி பக்தி தாரா வழிஞ்சு போச்சு, எந்தெந்த வழியில் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விசேஷத்தா ஸ்பெஷலைசேஷனை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பிரஸ்தாவனா முன்னுரை, हिंदी साहित्य एक लंबे समय का इतिहास रखता है. हिंदी சாகித்யனா இந்தி இலக்கியம், லிட்ரேச்சர், அது வந்து லம்பே சமய, ஒரு லாங் டைமு வரலாறு வச்சுருக்கு, அதுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு வச்சுருக்கு. विद्वानों ने इस लंबे समय का काल विभाजन किया है. கவிஞர்கள், ஜீனியஸ் பர்சன், இலக்கியவாதிகள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நீளமான காலத்தை வந்துட்டு அதை விபாஜன், கால் விபாஜன் பண்ணியிருக்காங்க, செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. सन 1375 से 1700 तक இந்த காலம் வரைக்கும் पूर्व मध्य काल कहा जाता है. இது வந்து पूर्व मध्य कालன்னு பிரிச்சிருக்காங்க. इस काल में जो साहित्य लिखे गए उनको 4 भागों में विभाजित किया गया. இந்த காலத்தில் இலக்கியங்கள் लिखे गए, இலக்கியங்கள் எழுதப்பட்ட இலக்கியங்களை 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். பக்தி சாகித்ய सन 1375 से அதிலிருந்து டு 1700 தக்குனா டில், அது வரை. நிர்குண் தாரா, சகுன் தாரா. முதல்ல நிர்குண் அப்படின்னா இதுக்கு வந்து உருவம் இல்லை, கலர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ராமர், கிருஷ்ணன்னு சொன்னோம்னா இங்கே அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ராமருங்கிற அந்த உருவமும் இருக்காது, கிருஷ்ணர் அப்படிங்கிற உருவமும் இருக்காது. அவர் கார்மேகமாக இருந்தார், கண்ணனாக இருந்தார், அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அதுதான் நிர்குண். அவங்க எதை நம்பினாங்கன்னா அறிவையும் அன்பையும் மட்டும்தான் கடவுளாக நினச்சாங்க. அவங்களுக்கு அறிவு, மற்றப்ப அறிவு கொடுக்குறவங்க வந்துட்டு டீச்சர், இவங்க தான் வந்துட்டு கடவுள் அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் சகுன்தாராவில் ராமபக்த, கிருஷ்ண பக்து, இவங்க வந்து ராமபக்த, கிருஷ்ண பக்த வழிபட்டாங்க. இவங்களுக்கு உருவம் இருக்குது, கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பக்தி தாராவில் 4 டைப், அதை பிரிச்சிருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதுபடி எழுதிடுங்க. அதோட விசேஷத்தாயே இப்போ பார்க்கலாம். ஞானமார்கி சாக்காக்கி விசேஷத்தாயே. இந்த ஞான மார்க்குன்னு இருக்குல்லையே, அது படிக்கணும், பிரேம மார்க்கு படிக்கணும், ராமபக்து, கிருஷ்ண பக்தி, இந்த 4ஐயும் இப்போ டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அப்போ ஞான மார்க்கு சாக்காக்கி விசேஷத்தா, அறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பற்றி அது எப்படி என்ன அந்த மாதிரி சொல்ல போகிறாங்க. ஜிஸ் சாக்கா கே கவி, இந்த கிளையோட, இந்த வழியோட கவிஞர்கள் வந்து நிர்குண பரபிரம்முக்கோ மான்தேத்தே. முதல்ல பரபிரம்மம் அப்படின்னா ஜோ ஜகத் சே பரேஹே, ஜகத்னா உலகத்தால் ரொம்ப இருக்கிறது அத்தனையும் தான் பரபிரம்மன்னு சொல்கிறாங்க. சபி மத்தலப் ஆல், எல்லாமே, அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் சாக்கா கே கவி நிர்குண் பரபிரம்முக்கோ மான்தேத்தே. நிர்குண் பரபிரம்ம வந்துட்டு, நிர்குண் உருவம் இல்லை, கலர் இல்லை, அந்த பிரம்ம வந்துட்டு அவங்க பிரம்மம் கோ மத்தலப் கடவுள்னு அவங்க அதை நம்பினாங்க. பிரம்மம் அப்படின்னு சொன்னால், பிரம்மம் அப்படின்னு சொன்னால் ஜோ ஜெகத் சே பராஹே, உலகத்தால் ரொம்ப இருக்க அனைத்துமே பரபிரம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. इन कवियों की रचनाओं में इस्लाम की छाप பாயி ஜாத்தி ஹே. இந்த கவிஞர்களோட படைப்புகளில் வந்து இஸ்லாமியர்களுடைய சாப்பு, அவங்களுடைய
பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய பிரிண்டிங் அவங்களோடது ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் சாக்கா கே கவி மன் கி பவித்ரதா கோ சர்வோப்ரி மான்தே ஹை, சர்வ ஊப்பரி மான்தே ஹை. மன் கி பவித்ரதா மனதில் இருக்க புனிதத்தன்மையை மட்டும்தான் சர்வ ஊப்பர் எல்லாத்தோடையும் மேலாக மான்தேகனா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. மனதில் இருக்க புனிதத்தன்மை எப்பவும் மனது சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இஸ்லியே இன் கவியோனே மூர்த்தி பூஜாக்கோ நகிமானா, அதனால தான் இந்த கவிஞர்கள் மூர்த்தி உருவ வழிபாட்டை ஏற்கவில்லை. மூர்த்தி பூஜாக்கோ நகிமானா. தீர்த்த யாத்ரா அப்படின்னா ஒரு ஊருக்கு புனித பயணம் போகிறது, கோயில்களுக்கு போகிறது. வகை ஆடம்பரம், தேவையில்லாத ஆடம்பரங்கள். மற்ற கோயிலுக்கு போகும்போது நிறைய ஆடம்பரம் பண்ணிட்டு போவாங்க ஷோ காட்டுறதுக்காகவே, லைக் திஸ் அந்த மாதிரி. வகை ஆடம்பரம். ஜாதி, இந்த ஜாதி அந்த ஜாதி, அதை பேது ஜாதியை பிரிக்கிறது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு. புராணி ரஸ்மே, பழைய காலத்து பழக்க வழக்கங்கள். ஆதிகா விரோதிக்கியாக, இது அத்தனையும் அவங்க எதிர்த்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்டில் என்னது, இவங்க நிர்குண் பரபிரமுக்கோ மான்தேகே, இவங்க இஸ்லாமிய சாப்பு பாயி ஜாத்தேகே. இதில் ஞான மார்க்கு சாக்கால நிறைய இஸ்லாமிய சாப்பு பாயா ஜாத்தாயே. இவங்க மனதோட பவித்திரத்தன்மையை சர்வோப்பரி வச்சுருந்தாங்க. ஆறு இன்க கவியமே மூர்த்தி பூஜா இல்லை, தீர்த்த யாத்திரையா இல்லை, பகைய ஆடம்பரம் வீணான வெட்டி ஆடம்பரங்கள் இல்லை, ஜாதி அனலைசேஷன் இல்லை, புராணி சடங்கு சம்பிரதாயம் இதுக்கெல்லாம் அவங்க எதிராக இருந்தார்கள். அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு, வே கவி குரு கா சம்மானு கர்த்தே. குருனா டீச்சர். இந்த இடத்துல அவங்கள ஹானர் படுத்தினாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வே குருக்கு கோவிந்த சேபி மகான் மான்தே. கோவிந்தனா கடவுள். இந்த இடத்துல கடவுளை விட குருவை பெருத்தாக நினைப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்க இதுலேயே ஞான அறிவுன்னு இருக்கு இல்லையா, அறிவை சொல்லி கொடுக்குறவங்க அத்தனை பேரும் கடவுளை விட பெருசு அப்படின்னு அவர் நம்பினார். இஸ் சாக்கா கே கவி ரகசியவாதி தே. இவங்களோட வாழ்க்கை சீக்ரெட்டாக இருக்கும், இவங்க யார் என்னன்னு ரொம்பலாம் வெளியே தெரியாது. வே அப்னேகோ ஸ்திரீ, அவங்களை தன்னைத்தானே பெண், அப்னேகோ ஸ்திரீ और भगवान को पति मानकर कविताएं लिखते थे. தன்னைத்தானே ஒரு பெண்ணாக கற்பனை பண்ணிக்கிட்டு கடவுளை பகவானை பதி ஹஸ்பண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கவிதைகளை எழுதுவாங்க. வே உன்கி உபாசனாக்கி, உபாசனானா வழிபடும் முறைகள். உன்கி உபாசனாக்கி பத்தி தி, உபாசனா கி பக்தி. பக்தி அப்படின்னா வழிபடும் முறைகள். இதுதான் இவங்களுடைய வழிபடும் முறையாக இருந்துச்சு. வழிபடும் முறை எப்படி இருந்துச்சு, இவங்க இந்த சாக்காவோட கவிஞர்கள் ரொம்ப மறைமுகமாக சீக்ரெட்டாக இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு அவங்க யார் என்னன்னு ரொம்ப வெளியே காட்டிக்காமல் இருந்தாங்க. அவங்க தன்னைத்தானே அவங்கள ஒரு பெண்ணாகவும் கடவுளை பதியாகவும் நினச்சி கவிதைகளை எழுதுனாங்க. அவங்க வழிபடும் முறை இதுவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் கவியோமே சன்யோக் और वियोग दोनों पक्ष का वर्णन किया है. சன்யோக் வியோக் அப்படின்னா இந்த இடத்துல ஊழல் துண்டிப்பு அப்படின்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவை கிடையாது. மற்ற ஹாப்பி அண்டு சுக்கம்னு கூட, ஹாப்பி அண்ட் சேடுன்னு கூட போட்டுக்கலாம், ஓகேவா. ஹாப்பி அண்ட் சேடு, சன்யோக் வியோக் இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஊழல் அதெல்லாம் டிக்ஷனரியில் அப்படி வருது, நம்ம அதை வச்சு பண்ண முடியாது, ஸோ அது வேண்டாம். संयोग और वियोग, हैप्पी और सैड दोनों पक्षों का वर्णन किया है. அவங்க ஹாப்பி கவிதைகளும் எழுதுவாங்க, துக்கமான கவிதைகளும் எழுதியிருக்காங்க. वे कवि समाज की कृतियों को मिटाने के लिए कविताएं लिखते हैं. இந்த கவிஞர்கள் சொசைட்டியில் நடக்கக்கூடிய கிருத்தியானா வன்முறைகள் அப்படின்னு அர்த்தம். ஊழல்கள், வன்முறைகள், ஊழல்கள், அதை மிட்டானை கேலியே அப்படின்னா அது தடுப்பதற்காகவே கவிதைகளை எழுதியிருக்காங்க. இஸ்லியே உன் கவியோனே பாஷா பர் தியான நகிதியா, அதனால தான் இந்த கவிஞர்கள் மொழி மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணலை. மொழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் தியா, மொழியில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலை. பல்கி பாவு பர் தியான் தியா, பாவுனா ஃபீலிங்ஸ்,
அவங்க என்ன ஃபீலிங்ஸ் நினைக்கிறாங்களோ அதுக்கு தான் முதல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்தாங்க. இஸ்லியே சப்துக்கோ கஹி கஹி மரோடு தியா, அதனால தான் வேர்டு அங்கங்கே எழுதும்போது மரோடு தியானா வளைச்சு அப்படியே நெருன்னு இருக்கிற மாதிரி கரடு முரடா அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் कवियों में मात्र दोहा चंद में अपने विचार प्रकट किए, இந்த கவிஞர்கள் மாத்ரு ஒன்லி தோஹா சந்த், தோஹானா 2 லைன் வரிகளை கொண்டது, அந்த மெத்தடில் கவிதைகளை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இவங்களுடைய கவிதைகள் எப்படி இருக்குன்னா 2 லைனாக இருக்கும், 2 லைன் கவிதைகளாக இருக்கும். 7th ஒன் பார்க்கலாம். அந்த பாயிண்ட் அதே தான். ये कवि மாணவ மாணவ से பேது நகி மான்டே, மனிதனுக்கு பேதுனா டிஃப்ரென்ஷியேஷன், மனிதனை பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. இன்கேலியே காபா காசி தோனோ சம்மான்டே, காபாவும் ஒன்று தான் காசினாலும் ஒன்று தான். காபானா முஸ்லீம்கள் தொழுகிற இடம், காசினா இந்துக்கள் தொழுகும் ஒரு ப்ரேயர் பண்ணும் ஒரு இடம். காசி யூபியில் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சம்மான் தான் அப்படின்னு, ஈக்குவல் தான் அப்படின்னு நினச்சாங்க. ஏ கவி இந்து முசல்மான் ஏகதா பர் ஜோர் தேத்தே, இந்த கவிஞர்கள் இந்து முசல்மான் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரேம் சாக்காக்கி விசேஷதா, பிரேம மார்க்கில் வந்து பிரேம மார்க்கு சாக்கா, அவங்க யார், அவங்க தோகை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன குவாலிட்டி கொண்டவங்கன்னு இப்போ பார்க்கலாம். பிரேம மார்க்கு சாக்காக்கே கவி முசல்மான் தே, இவங்க டோட்டல் முஸ்லீம்கன்னு சொல்ல வராங்க. इन कवियों पर पारस के सूफी कवियों का प्रभाव था. பாரஸ் அப்படின்னா வெளிநாட்டு மொழி ஒன்று, பார்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சூஃபி அவங்க எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு கவியும், அந்த சூஃபி கவியோங்கா பிரபா, அவங்களோட தாக்கம் வந்து இந்த முசல்மான் கவியில் வந்து நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறாங்க, அந்த ஸ்டைலில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏ பகவான் கோ ஸ்திரீ, கடவுளை வந்து பெண்ணாகவும், ஆறு சாத்தக்குனா ப்ரேயர் பண்ணுறவங்க மத்தலப் பக்தர்களுக்கோ புருஷு மான்தேத்தே, அவங்க வந்து சாத்தக்கு பகவான்கோ ஸ்திரீ, இவங்க வந்து கடவுளை பெண்ணாகவும் வழிபடுறவரை ஆணாகவும் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இது அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கு இந்த இடத்துல. इन कवियों ने लंबी प्रेम कथा को कविता में गाया, இந்த கவிஞர்கள் லம்பி பிரேம கதா, ஒரு நீளமான காதல் கதையை வந்து கவிதாமே காயா, கவிதைகளாக பாடியிருக்காங்க. இஸ்லியே இன் கவியோங்கா ஹர் காவிய பிரபந்த காவிய ஹீ ஹே, அதனால தான் இந்த காவியம், இந்த கவிஞர்களுடைய காவியம் வந்து பிரபந்த காவியன்னா மேலாண்மை, எல்லாத்தோட பெஸ்ட்டாக இருக்குது, மேல்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கவிதைன்னு சொல்கிறாங்க. इन मुसलमान कवियों ने हिंदुओं की कहानियों को, இந்த கவிஞர்கள் இந்துக்களுடைய கதைகளை, என் முசல்மான் கவியோனே, இந்த முஸ்லீம் கவிஞர்கள் இந்துக்களின் கஹானியோங்கோ, இந்துக்களுடைய கதைகளை இந்துவோம் கி பாஷாமே கஹி, இந்துக்களுடைய மொழியிலேயே சொல்லியிருக்காங்க. பிரேம் கி பீடா இன்னும் கஹானியோம் கி விசேஷதா ஹே, பிரேம் கி பீடானா காதலின் வழி அப்படின்னு சொல்கிறாங்க, அன்போட வழியா, அன்பு வந்து எவ்வளவு வழி அப்படிங்கிற அந்த இது வந்து கஹானியா அந்த கதை வந்து ரொம்ப விசேஷமான கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் காவியமே, இந்த காவியத்தில் வந்து ரகசியத்தமக்தா பி பாயி ஜாத்திக, இதில் இவங்களுக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் ரகசியங்கள் இருந்திருக்கு. ரகசியத்தமக்தா அதுவும் இவங்களுக்குள்ள நிறைய அந்த ஒரு சீக்ரெட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்சி பாஷாமே மான்வி பிரசித்தா, மான்வி லைக் தோகா, ஒரு தோகை மாதிரி, அந்த தோகை டைப்பில் அது வந்து ரொம்ப பார்சியில் இருக்கிற ஒரு மான்ஸ்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸானது. அது எப்படி இருக்குன்னா லைக் தோகம் மாதிரி அப்படின்னு. உசிக்கே டங்கு பர் இன் காவியம்
காவியம் கோ ரச்சனா கியா. இந்த மான்சி எப்படி எழுதியிருக்காங்களோ பார்சி மொழியில், அதே மாதிரி இந்த கவிஞர்கள் அதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்ல வராங்க. इन काव्यों ने अवधी भाषा में काव्य रचना की है. இந்த கவியோனே, இந்த கவிஞர்கள் வந்து இந்த முஸ்லீம் கவிஞர்கள் வந்து அவதினா லோக்கல் பாஷான்னு சொல்லுவாங்க. அந்த உள்நாட்டு லாங்குவேஜ், அவங்க எங்கே குடியிருக்கிறாங்களோ அவங்க சரௌண்டிங் மொழின்னு சொல்லுவாங்க. அவதி பாஷாமே காவிய ரச்சனாக்கி, அவங்களுடைய காவியங்களை வந்து ரச்சனானா படைத்தார்கள். பார்சி और अरबी शब्दों का भी प्रयोग किया गया है. அதுக்குள்ள இடையில பார்சி அரபி அந்த வார்த்தைகளும் பிரயோக்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் லோக்கல் மொழியை கொடுத்தாலும் இதுவும் அதுக்குள்ளே கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கவியோனே சந்துக்கே ரூபுமே, சந்துனா அவங்களோட கவிதைகளாக சௌபாயி தோஹேகா பிரயோக கியா ஹே. சௌபாயினா 16 மாத்திராயாக இருக்கிறது, அதுதான் சௌபாயின்னு சொல்லுவாங்க. அதை பிரயோக கியா ஹே. ஏக் சௌபாயி கே பாத் ஏக் தோஹா. ஒரு 16 லைன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து 16 மாத்திராயே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து 16 வரும் அப்படிங்கிறாங்க. ஏக் சௌபாயி கே பாத் और एक दोहा इस क्रम में, இந்த வரிசையில் பூரா காவிய ரச்சா கயா ஹே. டோட்டல் காவியத்தையே இந்த ஸ்டைலில் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானஸ்ரீ கவி சகுனோபாஷோं का மஜாக் உடாத்தே தே. இந்த ஞானஸ்ரீ கவிஞர்கள் வந்து சகுனோபாசனா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த உருவம் இருக்குது கலர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அவங்கள வந்து மஜாக்குனா ரொம்ப கேலி கிண்டல் பண்ணாங்களாம். வைசே கிருஷ்ண பக்தி கவி நிர்குண் கி கில்லி உடாத்தே தே. அதே மாதிரி தான் இந்த கிருஷ்ண பக்தி கவிஞர்கள் கில்லி உடாத்தே தே. அதில் ராம பக்திக்காரங்க வந்து எதுவுமே சொல்கிறதில்ல, ஆனால் கிருஷ்ண பக்திக்காரங்க மட்டும் கில்லி உடாத்தேன்னா அவங்களும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க இவங்களை அப்படிங்கிறாங்க. மகர் प्रेम मार्गी साका के कवियों ने दूसरे का खंडन या मंडन नहीं किया. ஆனால் பிரேம மார்கி சாக்கா கே கவியோனே, ஆனால் அந்த அன்புன்னு வழிபடுற கவிஞர்கள் வந்து தூசரோं का खंडन या मंडन नहीं किया. அவங்கள வந்து அவங்க வந்து இன்னொருத்தரை வந்து கண்டனும் பண்ணல மண்டன் பண்ணல, இப்போ அதை வந்து கிண்டலும் பண்ணலை, அவங்கள அழகுபடுத்தவும் செய்யலை புகழவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அசிங்கப்படுத்தலை அழகும் படுத்தலை, லைக் திஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ராமபக்த சாக்காக்கி விசேஷதா, அதை பார்க்கலாம். ராமபக்த சாக்காக்கே கவி சகுன உபாசக்கத்தே. இவங்கெல்லாம் சகுன உபாசக். சகுன உபாசனா கலர் இருக்குது உருவம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க. ஸ்ரீ ராமச்சந்திர உன்கே இஷ்ட தேவதே. இதில் வந்து ராமச்சந்திரஜி அவங்களோட இஷ்டமான கடவுள். வே கவி அப்னேகோ ஸ்ரீ ராமுகா தாஸ் சமஸ்தே. இந்த கவிஞர்கள் வந்து தன்னைத்தானே ராமுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இஸ் சாக்கா கே கவியோனே லோக் மங்கள கேலியே ரச்சனாயே கி. இந்த கவிஞர்கள் வந்து லோக் மங்கள் மக்களுடைய நலனுக்காகவே கவிதைகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்கி சாக்காயே சுந்தர் ஆர் சரஸ் ஹே. இதோட சாக்காயேனா ரச்சனாயே, இவங்களுடைய படைப்புகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எளிமையாக இருந்துச்சு. இஸ்மே பாவு பக்ஷ் ஃபீலிங் நிறைஞ்சிருந்துச்சு. और कला पक्ष दोनों சங்கம் ஹே. 2 பாவு பக்ஷ ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, கலையும் இருந்துச்சு, இந்த ரெண்டுமே சங்கம் மிக்சிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் கவியோனே விரிஜ் और அவதி दोनों भाषा में रचनाएं की है. இந்த பாயிண்ட் எல்லாத்துக்கும் வரும். அதில் பார்சி அரபின்னு வரும், அவதின்னு வரும். இதில் வந்து விரிஜ்னா ஓல்டு ஹிந்தி, பழைய காலத்து இந்தியும் லோக்கல் அந்த சரௌண்டிங் லாங்குவேஜ், அது ரெண்டையும் மையமாக வச்சு எழுதியிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா கவிஞர்கள்லேயும் இந்த அவதி பாஷா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பார்சியா அரபியான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இன் கவியோனே பிரபந்த் காவியனா எஸ்ஏ டைப்பு காவியபி லிக்கே எழுதியிருக்காங்க. ஆறு முக்தக் பி லிக்கே. முக்தக்குனா எண்ணிலடங்கா, அப்படியே போய்கிட்டே இருக்கும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஏ டைப்லேயும் எழுதியிருக்காங்க, அப்புறம் கணக்கு இல்லாமல் அது பாட்டுக்கு கவிதை வடிவில் போய்கிட்டே இருக்கும்னு. ஏ கவி கிசி ராஜா கே ஆசிரமே நகிரே. இவங்க ராஜாவுக்கு கிட்ட அடைக்கலமாக இருந்ததே இல்லை, சுதந்திரமாக இருந்திருக்காங்க.
ராமபக்த சாக்காக்கு பிரமுக கவி துளசிதாஸ் தே. ராமபக்த சாக்காவோட முக்கியமான கவிஞர் யாருன்னு சொன்னால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே துளசிதாஸ் அவர்களை சொல்லலாம். रामभक्त कवियों ने श्री राम के अच्छे गुणों का वर्णन किया है. ராமபக்த கவிஞர்கள் வந்து ஸ்ரீராம் அவர்களுடைய நல்ல குணங்களை வர்ணனை பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிளனேஷன். இன்னும் கவியோனே ராமுக்கோ மரியாதை புருஷோத்தம், ராம வந்து ரெஸ்பெக்டபிள் ஒரு ஆண்மகனாகவும் ஆஞ்ஞாக்காரி சாபித் கியா, ஆர்டரை ஒபே பண்ணுற பையனாகவும் இந்த ராமபக்தி கவிஞர்கள் ராமாயணத்தை உருவாக்கியிருக்காங்க. ராமுக்கா சரித்திர ஆதர்ஷ சரித்திர ஹே, ராமோட கேரக்டர் வந்து ஒரு டிசிப்ளினான கேரக்டராக காட்டியிருக்காங்க. உன்கா அனுசரன் கருணேசே, அதை ஃபாலோ பண்ணினோம்னா சப்கி பலாயி ஹோகி, எல்லாத்துக்கும் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசா கருணா ஹர் ஆத்மி கேலியே சம்பவ் ஹே, இப்படி பண்ணுறது ஒரு மனுஷனுக்கும் சம்பவ் அப்படின்னா பாசிபிள், இது ஒருத்தரும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ராமபக்த கவியோனே நிர்குணாபாசானா நிர்குணோசான் கா மஜாக் நகி கியா, அவங்க வந்து நிர்குணுக்கு வந்துட்டு நிர்குண் தாரா, அவங்கள வழிபடுறவங்கள வந்து மஜாக் கிண்டல் பண்ணவே இல்லை. ராமபக்த கவியோங்கோ ஸ்ரீ ராமுக்கே சத்குன்னு பார்த்தே, அந்த கவிஞர்களுக்குள்ளேயும் ராமோட நல்ல குணங்கள் அந்த கவிஞர்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. வே ராம் நாமுக்கோ ராமசே அதிக மான்தே ஹே, ராம் நாம் அப்படின்னு சொன்னால் அது ராமை விட அதிக பவரானது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ராம் நாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வந்து அவங்க கும்பிட்ற கடவுள் ராமை விட அதிக மான்தேனா அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிருஷ்ண பக்தி சாக்காக்கி விசேஷத்தாயே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிருஷ்ண பக்தி சாக்காக்கே கவி சகுனோபாசக்தே, இவங்களும் சகுனோபாசக்கு, இவங்களுக்கும் உருவம் இருக்குது, கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க. இன்கே இஷ்ட தேவ் ஸ்ரீ கிருஷ்ணதே, இவங்களோட இஷ்ட தேவ் வந்து கிருஷ்ணர். வே கிருஷ்ணக்கோ அப்படின்னா மித்ரு மான்தே ஹே, கிருஷ்ணன் அவருடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார்கள். கிருஷ்ணபக்தி சாக்காக்கே கவியோனே ஆத்ம சந்தோஷ் கேலியே ரச்சனாயே கி, ஆத்ம சந்தோஷ்னா அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஹாப்பி மூமெண்ட்லேயே ஸ்ரீ கிருஷ்ணனை வந்து ரச்சனா கிரியேஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரச்சனாயே சுந்தர ஆர் சரல் ஹே, இதுவும் சுந்தராக இருக்குது, சரளாக இருக்குது. இன் ரச்சனாவுமே பாவு பக்ஷ அதிக்கு மகத்துவ ஹே, ஃபீலிங்ஸுக்கு வந்து ரொம்ப இடம் கொடுத்துருக்காங்க. इन्हें कवियों ने मात्र विरज भाषा में காவிய ரச்சனாக்கி, இந்த கவிஞர்கள் ஒன்லி விருஜ் பாஷா ஓல்டு இந்திய மட்டும்தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் கவியோனே முக்த காவிய கே துவாரா ஸ்ரீ கிருஷ்ண கி கஹானியா கஹி ஹே, முக்தக்னா எண்ணிலடங்காத காவியங்கள் துவாரா கிருஷ்ணனுடைய கஹானியா கதைகளை சொல்லியிருக்காங்க. இன்னும் காவியோனே மகாகாவிய யா கண்ட காவிய லிக்னேக்கா, இந்த கவியோனே இந்த கவிஞர்கள் மகாகாவியார் கண்ட காவிய லிக்னேக்கா கஷ்ட நகி விட்டாயா, இவங்க மகாகாவியங்களும் பண்ணதில்லை, கண்ட காவியங்களும் பண்ணதில்லை. ஏ கவி கிசி ராஜா கே ஆசிரமே நகி ரஹே, இவங்களும் ஸ்ரீ அரசர்களுக்கு கிட்ட போய் அவங்கள அன்றல இருந்ததில்லை, சுதந்திரமாக இருந்திருக்காங்க. சூர்தாஸ், நந்ததாஸ், கிருஷ்ணதாஸ், மீராபாய், ரஸ்கான் ஆதி கவி கிருஷ்ண பக்தி சாக்காக்கே பிரமுக கவிதை, இந்த கவிஞர்கள்லாம் கிருஷ்ண பக்தி சாக்காவோட முக்கியமான கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. इस साका के कवियों ने राधा माधव की लीलाओं का वर्णन किया, இந்த கிளைகள் இந்த சாக்கா இந்த பக்தி தாராவோட கவிஞர்கள் எல்லாம் ராதா கிருஷ்ணனோட லீலைகளை வந்து வர்ணன் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணக்கு பால் லீலாக்கா வர்ணன் கியாகே, கிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்தையும் எக்ஸ்பிளனேஷன் அழகாக பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணக்கா சரித்திர லீலமை ஹே, ரொம்ப லீலை நிறைய அவர் வந்து விதவிதமாக செஞ்சு காட்டுவார், காப்பாற்றுவார், எல்லாமே பண்ணி காட்டுவார். லீலைனா அவர் வந்து மக்களை எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்காரு, ஒரு கடவுள் வந்து மனித ரூபத்தில் கீழே வாழ்ந்து காட்டியிருக்காங்க சொல்லலாம். ஏ மாத்திர பகவான் கா ஏ சக்தா ஹே, ஏ ஒன்லி பகவான் கா ஹோ சக்தா ஹே, இந்த லீலைகள்லாம் கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏ மாத்திர பகவான் கா ஹோ சக்தா ஹே, கடவுளால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். மனுஷிய லீலா நகி கர் சக்தே, மனிதன் வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது.
इन काव्यों ने நிருகுணோபசானா கா மஜாக் உடாயா. இவங்க தான் அந்த நிருகுண் அவங்கள வந்து நல்ல மஜாக்கு ரொம்ப கேலி கிண்டல் செஞ்சுருக்காங்க. நிருகுணோபசா ஒரு நிருகுணோபசானா அவங்கள வந்து நல்ல மஜாக் உடாயனா ரொம்ப கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. कृष्ण भक्त कवियों को कृष्ण के रूप रंग और अधिक प्रेम था. கிருஷ்ண பக்தி கவிஞர்களுக்கு கிருஷ்ணனுடைய உடம்பு ஸ்ட்ரக்சரும் அவரோட கலரும் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணாங்க, அவரை அதிகமாக நேசித்தாங்க. इसलिए कृष्ण से संबंधित चीज़ें उनके पसंद थी. கிருஷ்ணனுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் அவங்களுக்கும் இஷ்டம். எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டு, மயில் தொகை, எல்லோ கலர் பட்டு, சில்க்கு, காட்டுப்பூவு, மாடு, இதெல்லாம் இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உபசன்சார் முடிவுரை. பக்தி கால் கா சாகித்ய ஹிந்தி பாஷா கேலியே. இந்த பக்தி காலோட இலக்கியங்கள் வந்து ஹிந்தி பாஷா கேலியே ஹி நஹி, ஹிந்தி பாஷாக்கு மட்டுமல்ல பல்கி பூரே சன்சார் கேலியே மகான் தேன்கே, இந்த உலகத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு கிரேட்டான வரப்பிரசாதம் இது கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. இதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் படிச்சிங்கன்னா இன்னும் வரப்போகிற 2-3 கொஸ்டின்களுக்கு இதுலேயே ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்குது, பாதி ஆன்சர். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க.